அடுத்தபடியாக மூன்றாவது பேச்சாளர். ஏன்னா 3 என்பதே குருன்னு சொல்லிடுவோம். ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சகோதரி. எப்படின்னா ஜோதிட உலகம் அடிக்கடி அவங்கள பற்றி பேசுகிற காரணம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே வர்றதுக்கு இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமானவங்களே அவங்க தான். ஒரு யாகம் எங்களை உயர்த்தியது, அதே மாதிரி ஒரு தியாகமும் எங்களை உயர்த்தும். ஏண்டா யாகம் தியாகன்றானே, அடுக்கு மொழியில் பேசுகிறானே நினச்சிட வேண்டாம். உண்மையாகவே அந்த யாகத்துக்காக செய்த தியாகம்தான். என்னென்னா 60 நாள் அதுக்கான உழைப்பு. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நாங்கள் எப்போவுமே நன்றி சொல்லுவோம். அதை உருவாக்க காரணமாக இருந்தது அன்பு சகோதரி மணிமேகலை அவர்கள் தான். அன்னைக்கு ஒரு விதை, அந்த விதை தான் இன்னைக்கு ஆழ மரமாக 5 சங்கங்களாக உருவாயிருக்கோம். ஒரே ஒரு விதை கரூரில் வடிவேல் நகரில் அக்காவுடைய ஆஃபீஸு. சும்மா அக்காவை பார்க்க போயிருக்கான். டே தம்பி, 5 கிரகம் ஒன்றா சேருதுடா, ஒரு யாகத்தை பண்ண என்ன, மக்கள் நலனுக்காக, தனக்காக தன் ஜோதிடர்களுக்காக பண்ணணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் நாங்கள் யாகம் ஃபிக்ஸ் பண்ண டேட்டு தான் சைனாவில் கொரோனா கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி சைனாவில் கொரோனாவை கண்டுபிடிக்கிறாங்க? அப்போது பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸு, இதை பண்ணுங்க, இதிலேருந்து உங்கள் லைஃபும் மாறப்போகுதுன்றத ஒரு சிம்மராசி மூலிமா பூர நட்சத்திரம் மூலிமா தெரிஞ்சுக்கணுன்னு இருந்திருக்கு. சுக்கரனுடைய ஆதரவு இல்லைன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளெலாம் ஆக முடியாதுங்க. சுக்கரனுடைய ஆதரவு இல்லைன்னா யாராலையும் வாழ முடியாது. தாயினுடைய ஆதரவு இல்லை, மனைவியினுடைய ஆதரவு இல்லை, மகளுடைய ஆதரவு இல்லைன்னா ஒரு ஆண் எப்படி வாழ முடியும்? இவர்கள் 3 பேருடைய ஆதரவு கண்டிப்பாக வேணுமா இல்லையா? அதுபோல் அன்று இந்த 5 ஒரு பெண்ணாக, நாங்கள் 4 பேரில் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு யாகத்திற்கு வழிகாட்டி ஒரு தியாகத்தை நிகழ்த்தி இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டாராக எங்களெல்லாம் உயர்த்தியிருக்காங்க. அதுக்காகவே மணிமேகலை அக்காவுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். என்னென்னா தப்பு என்பதை அந்த மேடையிலேயே நீ தப்பு செஞ்சுட்ட, இது தவறுன்னு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆனஸ்டான லேடி. நான் எனக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மணிமேகலை அக்காவை தான் பிடிக்கும். என்ன காரணம்னா ஆனஸ்ட்டு. அக்காவை பார்த்தா உனக்கு அக்கா, அம்மாவை அம்மான்னு பார்த்தா உனக்கு அம்மா. அந்த மாதிரி தான் மணிமேகலை அக்கா. யாராக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, தம்பி இது தப்பு, ஜோதிடத்தில் இந்த விதி தப்பு அப்படின்னு மிகப்பெரிய ஆசானாக இருந்தாலும் சரி, 50 வருடம் ஜோதிடத்துறையில் நீ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விவேகம் வீரம் அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு கொடுத்துருக்க தலைப்பை இன்னைக்கு வம்பு வழக்கு எதனால வருது. எப்படி இன்னைக்கு தலைப்பு வம்பு வழக்கு? ஒரு ஜாதகனுக்கு, ஒரு ஜனன ஜாதகனுக்கு ஏன் வம்பு வழக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எந்த கிரக கனெக்டிவ்? இப்போ 6 8 12 மூலியமா, இல்லை 1 4 7 12 மூலியமா, இந்த மாதிரி கிரக கனெக்டிவை இன்னைக்கு அக்கா ரொம்ப அழகா 1 மணி நேரம் இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சரக்கு இருக்கும் அவங்களுக்கு. மேடை தான் டைம் ஆயிருதுன்னு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆனால் நாங்கள் எப்போவுமே இது அக்காவினுடைய வீடு. இந்த வீட்டில் அவங்க எப்போ வேணாலும் டைம் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் பேசலாம். சரிங்களா? அன்பு சகோதரி ஜோதிட புரட்சி புயல் சிம்மநாயகி கரூர் மணிமேகலை அவர்களை வருக வருக என அன்புடன் செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக பேச வரவேற்கிறோம். இதுவரை குருநாதராக இருந்த அனைவருடைய பாதமும் பணிந்து பிரபஞ்சத்திற்கும் நவக்கோள்களுக்கும் முன்னோர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, நான் உங்கள் கரூர் அஸ்வோ மணிமேகலை. செந்தூரான் அறக்கட்டளை அப்படிங்கிறது ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து அதிகமான வியூவர்ஸ் இந்த சேனல் மூலிமா போன பதிவுக்கு பாராட்டுக்கள் தெரிவித்தது மிக்க மகிழ்ச்சி. இப்போது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது ஒரு 4-5 ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். வித்தியாசமான முறையில் அந்த ஜாதகத்தை எப்படி அணுகுவது, என்னென்ன பிரச்சனை, அதில் இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுட இப்போ நடந்த லைவுக்கு எடுத்துகிட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் உட்கார்ந்த உடனே நம்ம ராஜா சங்கர் அண்ணன் பேசும்போதே அவருக்கு ஒரு தலைப்பை கொடுத்தது ரைட்டு, குழந்தை பிறப்பை பற்றி கொடுத்தாரு. ஆனால் அவர் 12 ராசிக்கு அழகாக பேசினார். அது வாழ்வியலோட ஒற்று போன விஷயங்கள்.
நான் 12 ராசிக்கு கவனிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். வாழ்வியலோடு ஒற்றிய விஷயங்களாக இருந்தது. அதோடு போயிருந்தால் பரவாயில்ல. எனக்கு அக்கா நீங்கள் வம்பு வழக்கு ராஜாசங்கரன் எனக்கு மட்டும்தான் தலைப்பு கொடுத்துட்டு போகிறான்னு பார்த்தா போன போக்கில் வம்பு வழக்கை பற்றி நீ பேசுன்ட்டு போயிட்டா. அப்படி அடே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது வேறடான்னா, இல்லை நீ இதை பேசு அப்படின்ட்டு போயிட்டா. அப்படி அப்போ திடீர்னு ராஜாசங்கரனை பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு அது எதை சம்மந்தமாக, ஏன்னா பேசுனா ஜோதிட ரூலோடு பேசணும், அதனால ரூல் வேணுமே அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ராஜாசங்கரனாவோட பதிவையும் கேட்டேன். அதில் அற்புதமாக 12 ராசிகளினுடைய குணாதிசயங்கள் அப்படியே இருந்தது. லக்ன ராசிக்கு நீங்கள் சொல்லியிருந்தது ரொம்ப சிறப்பு. இப்போ வம்பு வழக்கு என்ன பார்த்தா மட்டும்தான் இப்படி கேட்க தோணுமா என்னன்னு தெரியல. எங்கே போனாலும் பிரச்சனையாகவே தான் இருக்குது. ஒரு வேளை கேது புத்தி நடக்கிறதுனாலயா இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வம்பு வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம ஜோதிடத்தில் எதை சொல்லுவோம், ஈஸியாக 6ஆம் பாவத்தை சொல்லுவோம் இல்லையா. 6ஆம் பாவம் வம்பு சத்ரு ருண ரோக சத்ரு, அவ்வளோதான். இது 3 தான் அந்த கட்டத்தில் இருக்கான்னா அதில் கொட்டி கிடக்குது, பிரச்சனை கொட்டி கிடக்குது, வெற்றியும் கொட்டி கிடக்குது. இதில் எங்கள் குழுவில் சின்னதாக ஒரு முந்தா நாள் ஒரு சின்ன ஜோதிட கதம்பம்னு ஒரு பேராகிராஃப் போட்டாங்க. அதனுடைய ஆர்கியூமெண்ட் வேறு மாதிரி போயிடுச்சு. ராஜாசங்கரன்லாம் பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆமாம் இது ஒரு விஷயம் என்னென்னா, கல்வி 4ஆம் பாவம், அதாவது டிப்ளமோ கல்வி, அந்த அடிப்படை கல்வி, உயர்கல்விக்கு போகிறது. அந்த 4ஆம் பாவத்துக்கு 9, 10 அதிபதிகள் சேரும்போது, பாவத் பாவ அடிப்படை 9, 10 சேரும்போது அவன் கல்வியில் உயர்ந்த நிலை அடைவான் கான்செப்ட். அப்போது அதில் ஒரு கைதேர்ந்த ஆராய்ச்சியாளர் பார்த்தா நம்ம ராஜாசங்கரன் மாதிரியே தான் இருப்பார் அவர், எஸ்ஆர் ஜெயின். அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அம்மா சூப்பர், ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த 4ஆம் பாவம் 9, 12ங்கிறது லக்னத்துக்கு 12 ஒன்றா வரும், லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும். அப்போது 4ஆம் இடத்திற்கு 6, 8 காம்பினேஷன், 6, 8 எடுக்கும்போதே பிரச்சனை வந்துருச்சு. 6, 8னாலே தொந்தரவு தான். சூப்பர். 6, 8க்கு அதிபதிகள், 4ஆம் இடத்துக்கு 6, 8 அதிபதிகள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவன் கல்வியில் தடை வரும் அப்படின்னு அந்த அம்மா போட்டிருந்து. அதற்கு இவரோட விஷயம் என்ன கேட்குறாரு, நீங்கள் 4ஆம் இடத்துக்கு 6, 8ன்னு சொல்கிறது லக்னத்திற்கு 9, 10. நிறைய பேத்துக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு புரியும். 9, 10 லக்னத்துக்கு 9, 10. 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம். நம்ம யோகம்னு சொல்லுவோம், டிகிரி சாதனையாளர் அப்படிதான் சொல்லுவோம்ல. அதாவது பிஹெச்டி இதெல்லாம் வாங்கிறது 9 பார்த்து அதன் மூலிமா வேலை பார்க்கறது, இதெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உள்ள. இது எப்படி கல்விக்கு தடை பண்ணும்? எப்படி ஒரு கேள்வி பாருங்கள். சின்னதாக ஒரு பதிவு, அதற்கு ஃபீட்பேக்கில் ஒரு நாள் பூரம் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது இங்கே என்னடா ஒரு விஷயம் டக்குன்னு எனக்கே புரியாத மாதிரி, நியாயமான விஷயம் தானே. அப்போது நம்ம ஜோதிடத்தில் ஜாதக ரூல் என்னங்குது, 12ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்தால் தரித்திர யோகன்றான். ஆனால் 4ஆம் இடத்துக்கு 9, 10 சேர்ந்தா இவன் கல்வியில் சாதனையாளராக வருவாங்கிறான். எதை இந்த இடத்துல எடுக்கிறது? டக்குன்னு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ போய் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? கெடுக்கிற வேலை மட்டும்தானா? 6, 8, 12க்கு கெடுக்கிற வேலை மட்டும்தானா, இல்லை கொடுக்கும் வேலைகளும் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இவர் சொல்லியிருந்தார் இல்லையா வம்பு வழக்கு, இந்த கான்செப்டுக்குள்ள இப்போ ஜஸ்ட் அதைத்தான் யோசித்தேன். அதுக்கு நமக்கு சரியாக விடை கிடைக்கல. இப்போ வம்பு வழக்கு பேசணுன்னே எனக்கு அதுக்கு விடை கிடச்சிருச்சு. இப்போ நான் யோசித்தது டிப்ஸ் எடுத்ததில் அந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிச்சு. என்னென்னா, ஒரு பிரச்சனைக்கான நிவர்த்தி அது எந்த பாவம் செயல்படுதுன்னு பார்க்கும்போது, இந்த சுபகிரகம்னு சொல்கிறோம் இல்லையா, இது 7,
5, 7, 9, 11 வெற்றி ஸ்தானம், புண்ணிய ஸ்தானம். இதெல்லாம் ஒரு பிரச்சனைய வில்லங்கமா, ஒரு சொத்தை, ஒரு உறவை வில்லங்கமாக்குற பாவம். உறவுகளுக்கு அது 6, படிப்புக்கு அது யோகம், இப்படி வருது. அப்போது நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிற டிப்ஸு வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் இதுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படிலாம் இருக்காது. நீங்கள் அப்படிலாம் எதிர்பார்த்துருந்தா தயவு செஞ்சு அதுக்கு வேறு ஆளுகளாக வருவாங்க, அதை கேட்டுக்குங்க. நான் ஜோதிட ரூலோட சேர்த்தா சொல்லுவேன், கொஞ்சம் புரியறது கஷ்டம். நீங்கள் 2-3 தடவை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். இப்போ ஒரு கடன் வருது அப்படின்னா 6, 2, 11 சம்மந்தப்படணும். ஏன்னா 11ங்கிறது நமக்கு லாபம், 2ங்கிறது காசு, 6ங்கிறது யார் தருவா? அடுத்தவன் தருவான். நம்ம உழைக்கல, அடுத்தவன் தருவான். அப்போ 6, 2, 12 உழைச்சி வர்றது 6, 11. இதில் 2 சம்மந்தப்படும் போது அடுத்தவன் நமக்கு காசு தர்றான். இப்போ 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோடு மட்டும் சம்மந்தப்பட்டு 11 வராமல் சம்மந்தப்பட்டா ஊராங்காசு, நம்மளோட எதிரியோட காசு நமக்கு வரும், நம்ம பாக்கெட்டுக்கு ஈஸியாக வரும். அப்போ ஒவ்வொரு பாவம் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் இது மட்டுமே இப்போ 6, 2, 11 மட்டுமே பணம் பெறுறதுக்கான கான்செப்டானா அங்கேயும் இடிக்கும். 11 எனக்கு சம்மந்தப்படலையே, அப்போ எதிரி காசு நமக்கு கிடைக்காதா? அப்போ மற்றவன் நமக்கு கணம் காட்ட கொடுக்க மாட்டானா? அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 11 எடுத்துக்கணும். இங்கே கும்பத்தில் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ கும்பராசியில் 6, 2 அதிபதிகள் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயும் உள்ளே போகலாம். அட 100% கிடைக்காட்டி போகுது, ஒரு 50% கிடைக்கட்டும். அப்போது ஒரு எதிரியுடைய காசு, நீங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பூரா இதில் தான் வரும். அடுத்தவங்க காசில் நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, இதெல்லாம் 6, 2, 11 வரும் உள்ள. இப்போது எதிர்பாராத தனவரவு அப்படின்றோம்ல, எதிர்பாராதது அப்படிங்கும்போது 8 உள்ளே வந்துடும். எதிர்பாராத விபத்தும் அதுதான், எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அதுதான், எதிர்பாராத பிரச்சனையும் அதுதான். அப்போ எதிர்பாராதது அப்படிங்கும்போது 8. இதில் 6, 2 தொடர்பு பெற்றுச்சுன்னா திடீர்னு பணம் கிடைக்கும். ஆனால் லாட்டரி சீட்டுக்கெல்லாம் இதுக்கு 3 சம்மந்தப்படணும். எதிர்பாராதல 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்டாதான் லாட்டரி சீட்டில் கிடைக்கும். இல்லை 3 பேப்பர்ஸ் அப்படி. இதில் ஏன்னா 3 எண்கள் அந்த லிஸ்ட்டில் வரும், எண்கள் சீட்டு அந்த லிஸ்ட்டில் வரும். இது ஒவ்வொரு பாவம் சேர சேர அந்த பணத்தோட வேல்யூ கூட்டிகிட்டே போகும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பணம் கிடைக்குதுங்கிற டெக்னிக்கை ஈஸியாக எடுக்கலாம், நம்மளே கூட பார்த்துக்கலாம். இதில் இன்னொன்று, இந்த பண வரவுனால நம்ம ஒரு 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 லக்னாதிபதி காசு வாங்கிட்டோம், கடை வாங்கிட்டோம், அல்லது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். இப்போ வம்பு வழக்கை பற்றி தான் சப்ஜெக்ட், அதை மீறி போகக்கூடாது. அதில் ஒரு அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம் அப்படின்னா இந்த லக்னாதிபதியோடு 5, 8 காம்பினேஷன். அப்போ 1, 5, 8 காம்பினேஷன் நீங்கள் அழகாக நம்பரை மட்டும் போட்டுக்கலாம் ஈஸியாக. 1, 5, 8 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டி அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள். சரி, 5 வந்தால் அவமானம் எப்படி வரும்? 5 வந்து நம்மளோட எண்ணம், ஆத்மார்த்தமான எண்ணம், உண்மையான ஒரு வீடு, தெய்வம் வாழக்கூடிய ஒரு வீடு. இங்கே தான் எனக்கு அங்கே விட கிடச்சிது. எல்லா பிரச்சனைக்கும், பணப்பிரச்சனைக்கும், கல்வி பிரச்சனைக்கும், சொத்து பிரச்சனைக்கு வரும்போது 5, 9 வருது உள்ள. என்னடா பிரச்சனைக்கு எதுக்கிட்ட 5, 9 உள்ள வருதுன்னு பார்த்தா அதுக்கு அது 6, 8 வருது. நிவர்த்திக்கு பூரா 6, 8 வருது, 6, 8 நிவர்த்தியாக வருது. இப்போ நீங்கள் 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் 11ஆம் பாவமாக வருதா? லக்னாதிபதிக்கு 11 வருதுல்ல. அப்போ சொத்து பிரச்சனைன்னு எடுப்போமா, லாபம்னு எடுப்போமா? 8 பிரச்சனையாகி பிரச்சனையின் மூலம் வெற்றி. 4, 8, 11 பிரச்சனையாகி கேஸாகி வழக்காகி சொத்து போயிடுச்சு அப்படின்னா 4, 8, 12 இவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கு பரிகாரம் உண்டு. இதனுடைய இதுக்கெல்லாம் வந்து நான் அதை ஈஸியாக எளிமையான முறையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு லாஸ்ட்டில் பரிகாரமும் சொல்கிறேன்.
அதுவும் பஞ்சாங்கம் ரீதியாக கிரகங்கள் ரீதியாக இருக்கும். நீங்கள் வந்து பூசணிக்காய் எடுத்துக்கங்க, எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்கலாம் அதெல்லாம் நமக்கு வராது. அப்போது எதிர்பாராத பணவரவை சொன்னேன், எதிர்பாராத நஷ்டம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? திடீர்னு எதிர்பாராத ஒரு நஷ்டம் வருது, அது எங்கேருந்து வருதுன்னா 8, 5, 12 5ஆம் அதிபதியோடு. நான் நல்லதுன்னு தாங்க நினச்சேன், ஆனால் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னா 8ம் 5ம் நம்ம எண்ணம்ங்கிறது 5, நம்பிக்கைங்கிறது 5, அது கூட 8, 12 சேரும் பொழுது அது திசாபுத்தியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் அங்கே கிரகம் வந்தாலும் சரி, கோச்சார கிரகங்கள் இந்த 8, 12ஓடு காம்பினேஷன் 5ஆம் அதிபதியோடு சேர்ந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் இந்த நட்சத்திரக்காரங்களோடையெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பழகும்போது நம்ம ஜாதகத்துக்கு நம்ம 5ஆம் அதிபதியோடு அவங்க 8, 12 காம்பினேஷன்லாம் இருந்ததுன்னா பார்க்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணோம்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. காலத்துக்கும் நஷ்டம் தானே. ஒரு சிலருக்கு விடையே கிடைக்காது. அவள் ஜாதகம் சூப்பராக இருக்குது, என் ஜாதகமும் சூப்பராக இருக்குது, அப்புறம் ஏங்க நான் தொட்டதெல்லாம் நஷ்டமாயிட்டே இருக்குது, கல்யாணம் ஆனதுலேருந்து என்னால் மேடேறவே முடியலம்மாய். அப்போ நம்ம பொண்டாட்டியை குறை சொல்ல முடியுமா? சம்மந்தி வீட்டை குறை சொல்ல முடியுமா? பிறந்த குழந்தைய குறை சொல்ல முடியுமா? ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிரகச்சேர்க்கை அவங்க வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி மெயினாக அப்போ நம்ம திருமண பொருத்தத்தில் என்னதை தான் பார்க்குறதுனே தெரியல. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்களா, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி குடும்பம் நடத்துவாங்களா, இல்லை பிள்ளைய பெறுவாங்களா, வீடு வாசல் கட்டுவாங்களா, எத்தனையோ தான் பார்க்குறது. அடுத்தது ஒரு ஜாதகம் வாழ்கிறது அப்படிங்கும்போது, இப்போது நம்ம நெகட்டிவ் சார்ந்த வழக்குகள் சார்ந்த விஷயம் பேசும்போது ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பிரச்சனை போகுது அப்படின்னா வாழ்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. வாழ்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் வாழணும் அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு ஜோதிடர் இப்போ என்ட்ரி ஆகிருக்காரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவர் சூப்பராக. அந்த மாதிரி ஏதாவது நான் ஒன்றை செய்யணும், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு வந்தாலே போதும், உலகம் பெருசாக விரிஞ்சிருக்கு. எதையாவது ஒன்று கற்றுக்கலாம், எதையாவது ஒன்று கொடுக்கலாம், மைண்டு மாறி. ஆனால் சாவறதுக்கு நிறைய கிரகம் ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா ஒருத்தன் தற்கொலை அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்க முடியாது. டயர் கடியில் விழுந்து கூட எந்திரிச்சவன்லாம் இருக்கான். அப்போது அந்த கல் முதற்கொண்டு சாவறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், தட்டி விடுற கல் முதற்கொண்டு ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் வந்து சாவ முடியும். அந்த மாதிரி தற்கொலைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி மட்டுமே நம்ம மரணத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? இது கூட மாரகம்னு சொல்லக்கூடிய 7, 2 சம்மந்தப்படணும். அப்போது இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து, இப்போது நம்ம ஒரு கிரக கூட்டுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, ஒரு ஜாதகத்தில் 4, 5 கிரகம் ஒன்றா இருக்குது. அப்போது 4, 5 கிரகம் ஒன்றா இருக்குதுன்னா அவனுக்கு யோகமாக இருக்கும், ஏதாவது ஒரு பாவத்துக்கு அது வில்லங்கமாக இருக்கும். அப்போ அந்த உறவு அதை செய்யும், அவனுக்கு அது யோகமாக இருக்கும். அவன் பிள்ளைக்கோ, அவன் பொண்டாட்டிக்கோ, அவங்க சம்பந்திக்கோ, நண்பனுக்கோ, யாருக்கோ ஒருத்தருக்கு வருமா இல்லையா? அப்போ அந்த கிரக கூட்டு கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ மாரகம்னு சொல்லக்கூடியது ஜோதிடத்தில் எந்த இடம்? 2, 7 குடும்பம்தான் மாரகமே இல்லையா? மனைவின்னு இல்லை, மக்கள் தொடர்பு அதுதான். மற்றவனால தானே தற்கொலை அதிகமாக பண்ணிக்கிறான். இப்போ எனக்கு இங்கே என்ன டவுட்டுன்னா, ஒரு கடை வாங்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறான், கடன் கட்ட முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறான். கடை வாங்குற பாவம் 6, இதில் 7 எதுக்கு சம்மந்தப்படுது? கடனுக்கு தனபாவம் தானே. ஆனால் இங்கே அந்த கடன் பாவத்துக்கு பாக்கியம்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவம் இல்லையா? 2, 7 அவனை தற்கொலை பண்ணிக்க வைக்குது. அவனுடைய பாக்கியம் 2, அவனுடைய தனஸ்தானம் 7, இது 2 சேரும்போது ஒரு கடனை வாங்கிட்டோம்னா தற்கொலைக்கு தூண்டுது. அப்போ 8, 6, 12 மட்டுமல்ல, 7, 2 சம்பந்தப்படும் போது அவன் ஈஸியாக சூசைட் பண்ணிக்கிறான். ஏதோ ஒன்று குடும்பத்தினாலேயோ லவ்வுக்கு கொஞ்சம் 5 உள்ள வரும். இந்த 6 கட்டாயிரும், 6 வராது, 5 உள்ள வந்துடும். அப்போது இது ஒரு பக்கம்னா
விவாகரத்துக்கு அதிகமான வழக்குகள் இன்னைக்கு கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. விவாகரத்து அப்படின்னா கணவன் மனைவி உறவுனா 7 தான். இதில் குடும்பம் உள்ளே வர்றதில்ல. குடும்பம் வந்துச்சுன்னா குடும்ப நபர்களே அந்த பிரச்சனையை ஓர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் குடும்பம் உள்ளே வர்றதில்ல. குடும்பம் ஒரு விவாகரத்து ரீதியாக ஒரு வழக்குக்கு போகுது அப்படின்னா 6, 7, 12. 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. அப்போது ஒரு 6ஆம் அதிபதி திசை நடக்கும்போது, ஒரு 12ஆம் அதிபதி திசை நடக்கும்போது, ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் ஒரு ஆணுக்காக இருந்தாலும் கல்யாணம் பண்ணாதீங்க. புத்தி நடந்தா கூட தள்ளி போடுங்க. ஏன் அப்படின்னா அதற்கு முந்தைய பாவம் வேலை செய்யறதில்ல. கணவனுடைய அருமையோ நம்ம குடும்ப நபர்களுடைய உறவோ அல்லது 7ங்கிறது சம்பந்தி உறவு அதுவோ அந்த இடத்துல வேலை செய்யறதில்ல, பிடிக்கிறதில்ல. அப்போது இந்த 6, 7, 12 ஒரு விவாகரத்துக்கு ஈஸியாக கூட்டிகிட்டு போகுது. திசாபுத்தி காலங்களில் அந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு, எல்லாத்துக்கும் இல்லை. இதில் இந்த சொத்து மூலிமா வழக்கு, சொத்துன்னா நம்ம எந்த பாவத்தை எடுப்போம்? 4. சொத்து மூலிமா வழக்கு அப்படின்னா 7, 8, 11 நாளோடு 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இப்போ நம்ம 11 லாபம் தானே சொன்னோம். 11 லாபம் தானே சொன்னோம். 6 தானே சம்மந்தப்படணும் வம்பு வழக்குக்கு. ஆனால் 7 ஏன் சம்மந்தப்படுது? இங்கே தான் ஒரு அப்போது 4, 7, 8, 11 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து மூலியமாக வழக்குக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். நம்ம சொத்து மேலே அவன் ஆசைப்படுறான், அவ்வளோதான் விஷயம். அப்போது இந்த உறவு, அதாவது இப்போ நம்ம உறவுகள் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோடு 7, 6, 12 7ங்கிறது நான் சம்மந்தி உறவு, வெளியில் இருக்கிற நபர்கள்னு சொன்னேன். இப்போ நான் அண்ணான்ற எனக்கு உங்களுக்கு கொஞ்ச நாள் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கோம். திடீர்னு உங்களுக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னா 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 6, 12ஓடு தொடர்பு பெறும்போது உறவுகளால், சொந்த உறவாக இருந்தாலும் சரி, உறவுன்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனை. உறவுன்னு யாரையுமே சொல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. இது ஒரு விஷயம் இருக்குது. தொழிலில் ஒருத்தருக்கு ஏங்க நஷ்டம் ஆகுது? ஒருத்தனுக்கு தொழில் நஷ்டம் ஆகுது அப்படின்னா இதனால் பாதிக்கப்படுறது லேபர்ஸ்லேருந்து, பணம் கொடுத்தவன்லேருந்து, ஃபைனான்ஸ் பண்ணவன்லேருந்து, அவனுடைய கௌரவ பிரச்சனையில் இருக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து, இன்சூரன்ஸ் கொடுத்த கவர்மெண்ட்லேருந்து, பேங்க்லேருந்து எல்லாமே பாதிக்குது. ஒருத்தன் தொழில் நஷ்டமாயிட்டான்னா, நானோ நீங்களோ நஷ்டமாயிட்டா நம்ம சொத்தோடு போயிடும். நம்ம சேர்த்து வச்ச சொத்தோ அல்லது நம்ம பிள்ளைகளோட அந்த கஷ்டம் போயிடும். ஆனால் ஒரு தொழிலதிபர் நஷ்டமானான்னா என்ன ஆகும்? அந்த வழக்கு கடைசியில் என்ன ஆகும்? இன்னும் வர்றேன், அது வெளிநாடு வரைக்கும் எஸ்கேப் ஆகிறதெல்லாம் ரூல் இருக்குது. நான் அப்படியே வர்றேன் ஒன்றுன்னா. இந்த தொழில் நஷ்டம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோடு 2, 8, 7, 12 இதெல்லாம் சேரும்போது தான் ஒருத்தன் வந்து தொழில் நஷ்டத்தோடு வர்றான். 2, 8, 5, 7, 12 10. இப்போ நான் சொன்ன பாவத்தில் நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தொழில்னா 10, லக்னாதிபதினா 1. ஓகேவா? நஷ்டம் எங்கே வருதுன்னு பாருங்க. யார் சேர்றா? 5ன்னு ஒரு விஷயத்த சொன்னேனே ஐயா, 10ஆம் பாவத்துக்கு 8, 10ஆம் பாவத்துக்கு 8. இப்போ 5 நல்ல பாவமா கெட்ட பாவமா? தொழிலில் நம்பிக்கை வைக்கலாமா? தொழிலில் நேர்மையாக இருக்கலாமா? தொழிலுக்கு நேர்மையாக இருக்கணும், ஆனால் தொழிலில் நேர்மையாக இருக்கலாமா? ஒரு ஜோதிட ரூலு நம்ம எப்படி பார்க்கணுன்னு இருக்கணும். இப்போ மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதா இல்லை மனைவி கிட்ட உண்மையாக இருக்கிறதான்னு மனைவிக்கு மட்டும் உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லா உறவும் பாதிக்கும் சார். வார்த்தை பிரயோகத்தை கரெக்டாக பார்க்கணும். மனைவிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் பிரச்சனையோட தான் இருப்பான். மனைவி கிட்ட மட்டும் உண்மையாக இருக்கணும்.
மனைவி கிட்டன்னா அவங்களுடைய பாசத்துக்கும் உறவுக்கும் மட்டுமே நீ உண்மையாரு. மற்ற விஷயத்துல மனைவிட்டு நீ உண்மையா இருந்தீங்கன்னா அப்ப அம்மா அப்பாவெல்லாம் எங்க தள்ளுறது? அடுத்த இப்ப புரிய ஈஸியா. தொழில் எப்படி இருக்கிறது, தொழில உண்மையா இருக்கிறதா இல்ல தொழில்கிட்ட உண்மையா இருக்கிறதாங்கிறது இப்ப புரியும். அப்போ ஒரு திருமணத்தில் நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு தொந்தரவாகவே இருக்குங்க, பிரச்சனையாகவே இருக்குங்க. அப்படின்னா லக்னாதிபதியோடு 7ஆம் அதிபதியோடு 6, 10 சம்மந்தப்படும் போது திருமண வாழ்க்கையில் அவனுக்கு பிரச்சனை தீரவே தீராதுங்க. திருமண வாழ்க்கையில் ரிசல்ட்டே கிடைக்காது. இங்கே எனக்கு ஒரு சந்தேகம். 1, 7 ரைட்டு, 6 ரைட்டு, 10 எதுக்குடா உள்ள வருது? நிறைய விஷயம் புரியவே இல்லை இதில். என்னமோ உங்களுக்கு வருது, எனக்கு வரமாட்டேங்குது. இதை நான் ஒரு பாவத்தை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன், கால்குலேஷன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டேன். ஒன்றை மட்டுமே இப்போ நான் சொன்ன ஒரே ரூல் எடுத்து 1 hour பேச நான் முடியும், என்னால் முடியும். அது என்னென்னா ரொம்ப எல்லாரும் கொஞ்சம் என்னை விட அதிகமாக தெரிஞ்ச ஜாம்பவான்கள். நம்ம அதுக்குள்ளேயே புத்திமதி சொல்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம், வேறு மாதிரி போயிடும் டாபிக். அதனால தான் சரி கொடுப்போம், புரிஞ்சவங்க எடுத்துக்கட்டும், புரியாதவங்க கால் பண்ணிட்டோம். எப்படி புரியாதவங்க கால் பண்ணிட்டோம். இந்த காம்பினேஷன் யாருக்காவது இருக்கும்ல. புரியலை, நான் புரிஞ்சவன் ஃபாலோ பண்ணிட்டோம், புரியாதவன் கால் பண்ணிட்டணும். சரியா? இப்போ எனக்கு 1 மணி நேரத்தில் எனக்கு என்ன வேலையாக கொடுத்து வச்சுருக்கான்னு பாருங்க. ரைட்டு. இந்த தற்காலிகமாக பிரியறது, தற்காலிகமாக கொஞ்ச நாள் செந்தூரான், இப்போ நான் செந்தூரான் அறக்கட்டளைக்கு நான் கொஞ்ச நாள் வரல அப்படின்னா ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதியோடு 3, 9 காம்பினேஷன், தற்காலிக பிரிவு. 3 தற்காலிக பிரிவு, 8 நிரந்தர பிரிவு, 12 காணாமையே போயிடுறது. அதாவது 3, 9 பிரிவுக்கும் 9க்கும் என்ன சார் சம்பந்தம்? பிரிவுக்கும் 9க்கும் என்ன சம்பந்தம்? அப்படி வருதா? அப்போ 7ஆம் இடத்திற்கு அது 3 தானே, 3ஆம் இடம் தான். 3ஆம் இடத்துக்கு பாதகம் அப்படின்னு வச்சுக்கலாம், பாதகமாகவும் வச்சுக்கலாம். இதுக்காக எடுக்கிறாங்களா? 7ஆம் இடத்திற்கு அது 3ஆம் இடம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எடுக்கிறாங்களா? என்ன கான்செப்டுங்கிறத விட அப்படியே ஒத்து போகுது. அதுதான் விஷயம். ஒரு டக்குன்னு ஒரு 7ஆம் அதிபதி நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நான் சொன்ன ரூலில் நிறைய 7 உள்ள வரும், நிறைய 7 உள்ள வரும். 7 எல்லாத்துலேயுமே உள்ள வரும். பொண்டாட்டி பிள்ளையிலையும் உள்ள வரும், எதிரிக்கு உள்ள வருது, தொழிலையும் உள்ள வருது. அப்போ 7க்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நமக்கு என்ன வரும், நம்ம எங்கே சிக்குவோம் அப்படிங்கிறத கரெக்டாக பாயிண்ட் வரையும் எடுக்கணும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். இப்போது சொத்து ரீதியாக சொத்தில் கடை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு 4, 6 தான். சொத்துனால கடைன்னா 4, 6. ஆனால் நான் என் பொண்டாட்டி பேரில் சொத்து வச்சுருக்கேன், அது மூலியமாகவும் கடை வருது அப்படின்னா 7 மட்டும் சம்மந்தப்படுதா? 7, 6, 11. 7ஆம் இடத்துக்கு 11 சொத்து. அப்போ 6ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படும் போது மனைவி பேரில் இருக்கிற சொத்தில் கடை வாங்கிறது, அல்லது மனைவி பேரில் ஒரு வீடு கட்டுறேன் அதுக்கு நான் கடை வாங்கட்டுமான்னு கேட்டான்னா 7, 6, 11 காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா தான் கணக்கு கரெக்டாக வரும். நம்ம 6 கொண்டு போயெல்லாம் அங்கே வச்சு நுழைச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த 11 நமக்கு மனைவிக்கு என்னங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இது பாவ அடிப்படையில் பார்க்கறது. அப்போது மனைவி இப்படியும் கூட நீங்கள் வைங்க. 7ஆம் இடத்திற்கு 4 அப்படிங்கும்போது 10 வருதா? அதுக்கு நம்மளோட கடன்பாவம் எதுங்க? பாக்கியம். நம்மளோட 6 அவளுக்கு பாக்கியம். நான் கடை வாங்கணும்னு விதி இருக்குது, ஆனால் அவளுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு பாக்கியம் இருக்குது. போடு, 2 கனெக்ஷனை உள்ளே போட்டு அவள் பேரில் சொத்தை வாங்க, நம்ம பேரில் கடனை வை. நம்ம பேர்லேயே நான் எழுதுவேன், என் பேரில் தான் எழுதுவேன். கடன் கட்டுறது நான், என் பேரில் தான் சொத்து எழுதுவேன். எழுதுனீன்னா என்ன ஆகும்? சிக்கலாகும். 10 விடாது. தொழிலில் நீ சம்பாதிக்கிற காசு பூரா பேங்க் கடனுக்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இஎம்ஐ கட்டிக்கிட்டே தான் உட்காந்துருக்கும். அப்போ மனைவிக்கு அது பாக்கியமாக ஆகணும் அப்படின்னா 6ஆம் பாவத்தை நீங்கள் கடன் வாங்குறதையும், யாருக்கு அது பாக்கியமாக இருக்குன்னு கடன் வாங்குறதுக்கு இந்த ரூல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகும்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதே வழக்கில் நம்ம ஒரு ஒரு வழக்கு வந்துருச்சு, ஒரு கேஸ் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதில் வந்து நான் தோல்வி அடைவனா வெற்றி அடைவனான்னு 2 கான்செப்ட் இருக்குது. இதை நான் தோல்வியை மட்டும்தான் நோட் பண்ணியிருக்கேன், நான் வெற்றிக்கும் சொல்லிடுறேன். வழக்கு தோல்வி அப்படிங்கிறது வந்து எதிரிக்கு அது தனபாவம். இதே 7ஆம் பாவத்தோடு 5, 8, 12 சம்மந்தப்பட்டுச்சுன்னா வழக்கில் வந்து தோல்வி. கேட்கலாம், நான் 8, 12 காம்பினேஷன் வந்துருச்சுன்னா தோல்வி. 7, 5 கூட வழக்குன்னா நம்ம 6ன்னு போட்டு பார்ப்போம். இங்கே தான் ஏமாறுறோம். எனக்கு அதுதான் நேற்று நான் குழுவில் போட்ட பாவத் பாவா எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுச்சு. இது எனக்கு ரொம்ப நேரமாக ஒரு குழப்பம். ராஜா சங்கரனை பேசுகிற வரைக்கும் எப்படிரா இப்படி வருது அப்படின்னு ரொம்ப நேரம் அதில் குழப்பம். நம்ம போட்டு பார்த்த ஒரு கட்டத்தை போட்டு அதை எடுக்கும்போது ஈஸியாக இருக்குது. நீங்கள் சும்மாவே நீங்கள் பாவத் பாபா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. எம்டி கட்டம் போட்டுக்குங்க. நான் சொல்கிற ரூல்லாம் அப்படியே அந்த கட்டத்தில் வச்சு வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். அது யாருக்கு என்ன அப்படின்றது ஈஸியாக புரியும். எதிரிங்கிறதே அடுத்தவனுக்கு நம்ம கட்டுறது தானே. மனைவிங்கிறது 7, ஆனால் அடுத்தவனும் 7ல் தானே வர்றான். இப்போ வழக்கில் தோல்வின்ட்ட, வழக்கில் வெற்றி 2, 7, 6, 11. இப்போ 6 வெற்றிக்கு வருதுங்க. 6 வெற்றிக்கு வருது. நீங்கள் வந்து வழக்கில் தோல்விக்கு 5 வருது, வழக்கில் வெற்றிக்கு 6 வருது. 7, 2, 6, 12. இது வந்து வழக்கில் 6, 11. 12 தோல்வி, 11 வெற்றி. இதுதான் கான்செப்ட். 2, 7, 6, 11. 4 வந்து ஒரு வழக்கு ஜெயிக்கிறதுக்கு, நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கணும். ஆனால் யார் பேரில் வழக்கு இருக்குதுங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குங்க, ஜெயிச்சிருவோமான்னு மொட்டையாக கேட்டால் நீங்கள் வாட்டுக்கு ஜெயிச்சிருவானு அவனுக்கு பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த வழக்கு வேற பேரில் சொத்து இருக்கும், தேவையில்லாத வழக்கில் போயிருப்பான். அது கூட ஒவ்வொரு பாவத்தையும் இணைக்கணும். வண்டி வாகனத்தினாலையா, அப்போ 4ஆம் பாவத்தை கூட்டிக்குங்க. பூர்வீக சொத்தா, 5ஆம் பாவத்தை கூட்டிக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தான் பாயிண்ட் அப்படியே வந்து உட்காரும். தொடுத்தவங்க யாரு, அதுக்கு இப்போ நடக்கிற நமக்கு தசா புத்தி ஃபேவராக இருக்கா, கோச்சார கிரகம் அதுக்கு ஃபேவராக இருக்கா அப்படிங்கிறத தான் மெயினான பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த தப்புமே பண்ணலைங்க. நான் தெரிஞ்சு பண்ணேன், தெரியாமல் பண்ணேன், எனக்கு நியாயமாக இருந்துச்சு, நான் பண்ணினேன். ஆனால் எனக்கே அது வில்லங்கமாக வந்து நிற்கிது. என் மேலே தப்பாக ஒரு குற்றச்சாட்டு, நான் அதை செய்யவே இல்லை, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதுக்கும் 7, 1, 3, 8 காம்பினேஷன். 3 செய்யாத குற்றம், வழக்கு 3 தான், வம்பு 3 தான். 6 வந்து வழக்காக மாறிடும், 3 வம்பாக மாறிடும். இந்த 3, 8, 7, 1 வந்து பார்த்திங்கன்னா நானே செய்யாத தப்புக்கு என் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய ப்ராசஸை லாக் பண்ணுறது. 7, 1, 3, 8 இந்த காம்பினேஷன் வந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை சந்திக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இப்போ ஒரு பொருளாதாரத்தினால ஒரு வழக்கு களவு போச்சு, பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால ஒரு வழக்குனா நகையை திருடிட்டான், அல்லது பேங்க்கில் ஒரு கையாடல் பண்ணிட்டான், கடையில் வேலை பார்க்கும்போது கையாடல் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு பொருளாதாரத்து மேலே ஒரு வழக்கு அப்படின்னா, பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 2, 5, 12 பொருளாதார வழக்கு. ஒருத்த மேலே பொருளாதார குற்றச்சாட்டு செலுத்துகிறாங்கன்னா 7, 5. இப்போ நம்ம எதிரியுடைய தனஸ்தானம் தாங்க 7, 6ஆம் இடத்தினுடைய தனஸ்தானம் தான் 7. இப்போ இந்த வழக்கு பூரா யார் போடுறான், எதிரி தான் போடுறான். 2 என்னோடதுன்னு போடுறான். கவனிச்சிங்களா? நம்ம மேலே ஒரு குற்றம் வர்றதுக்கு 7 தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஒரு பாவம் 7ஆம் இடத்துல வந்து தசாபுத்தி நடத்தும் போது அது எதிரிக்கு சொந்தமான ஒரு இடம் 7ஆம் பாவம்ங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டே லைஃப்பை ஓட்டணும். இதில் வந்து முக்கியமான சாராம்சம் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சண்டை சச்சரவுனா 1, 8 காம்பினேஷன் தான். பொழுதுனிக்கு இவன் சண்டைக்கே அலையிறானுங்க, இவனுக்கு சண்டையாக நடக்குதுங்கன்னா 1, 8 காம்பினேஷன் தான், வேறு கான்செப்டே கிடையாது.